ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். கக்கூஸ் கழுவுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம். கேவலமா இல்ல? கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுவதிலே, கவர்ச்சிகரமா பேசுவதிலே திமுகவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது. உடல்களை உறுப்பு திருட ஆரம்பிச்சுட்டான். எங்கேயாவது தப்பி தவறி திமுக காரன் கிளினிக்கு போயிடாதீங்க, உடம்புல கிட்டி இல்லாத போயிடும். ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்டியை கலெக்ட வேணுமா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாரு. திமுக நோக்கமே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அண்ணா திமுக ஆட்சி என்பது மக்களுக்காக இருந்த ஆட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி. அது ஒரு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. திரு துரைமுருகன் சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர். அதிக நாள் இதுவரை யாரும் இல்ல. அந்த அளவுக்கு அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எமர்ஜென்சியில ஜெயிலுக்கு போனார், மிஸ் ஆல ஜெயிலுக்கு போனார். அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. இந்த திமுக கட்சிக்கு உழைத்தவருக்கு அங்க இடம் இல்ல. யாரு? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன், அவருக்கு துணை முதலமைச்சர். சென்னை மாநகராட்சியில மிக மிக கொடுமையானது. எப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கொள்ளையடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. இந்த டாய்லெட் சுத்தம் பண்றாங்க, கழிப்பறையை சுத்தம் செய்யறாங்க. அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். எங்கேயாவது அது கக்கூஸ், பச்சையா சொன்னா கக்கூஸ் கழுவுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம். கேவலமா இல்ல? கக்கூஸ்ல போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு 800 ரூபாய். 1000 கோடி ஊழல். சென்னை மாநகராட்சியில் 1000 கோடி இந்த டாய்லெட் சுத்தம் செய்வதிலே விடப்பட்ட டெண்டர்ல 1000 கோடி. இது பத்திரிகையில வந்திருக்குது. நாம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆங்கில பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடுல போட்டு கிழிச்சு இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. நாம சொன்னா வேணும்னு அண்ணா திமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் கத்தி பொய்யா பேசலாம்னு சொல்றார். ஆங்கில நாளேடில் வந்த செய்தி, இந்த ஊழல் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் முறைகேடுகளை கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராடினாங்க. அப்ப என்ன பண்ணாரு? திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு, திமுக ஆட்சி வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து, அந்த திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து விட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுவதிலே, கவர்ச்சிகரமா பேசுவதிலே திமுகவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற பொழுது அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க. அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க, வாக்குகளை பெறுவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றிலே பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. எல்லாத்துக்கும் மேல உடல்களை உறுப்பு திருட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயாவது தப்பி தவறி திமுக காரன் கிளினிக்கு போயிடாதீங்க, உடம்புல கிட்டி இல்லாத போயிடும். ஒரு திமுக எம்எல்ஏ நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இந்த வறுமையில் வாடுகின்ற நாமக்கல் மாவட்டம் பள்ளிவிளையம் பகுதியில் வறுமையில் வாடுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய உறுப்புகளை விற்று, அதாவது உறுப்புகளை திருடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவர்கிட்ட போய் அந்த பணத்தாசை கட்டி, ஏழைகளுக்கு பணத்தாசை காட்டி அந்த உறுப்புகளை திருடுகின்ற ஒரு கும்பல். அதுதான் இது.
அதுல திருச்சி சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுவதாக திமுக அரசாங்கமே அதற்கு அதிகாரிகளை நியமிக்கப்பட்டார்கள். அந்த அதிகாரிகள் சுகாதார திட்ட இயக்குனர் வினித் IAS, இணை இயக்குனர் சட்டம் மருத்துவ மீனாட்சி சுந்தரி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் மருத்துவர் மாரிமுத்து ஆகியோர் போய் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வில் கிட்னி திருடுறது முறைகேடு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. யாருடைய ஆட்சியில? திமுக ஆட்சியில. யாருடைய மருத்துவமனை? திமுக MLAவோட மருத்துவமனையில. நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, நடவடிக்கை எடுக்கல. ஆனா இப்படி உடல் உறுப்பு திருடுகிற கும்பல் தொடர வேண்டுமா? இது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய மோசடிங்க. அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை எடுத்து விற்பனை செய்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டனத்துக்குரியது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை அந்த அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மட்டும் அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் ஈடுபட்டவர்கள் எவரையும் கைது செய்யல. காரணம் திமுக MLAவோட அந்த மருத்துவமனை, அதனால கைது செய்யல. ஒரு சாதாரண பிரச்சனைனா உடனே கைது செஞ்சுட்டு போறாங்க. உறுப்பை திருடுறவங்களை விட்டு வைக்கலாமா? அது மட்டும் இல்ல, அவர் பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறார். அந்த MLA ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி பேட்டி கொடுக்கிறார். ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலற்ற வேணுமா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாருங்க. ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்கள் கிட்னியை கலற்ற வேண்டும். யாரு பேட்டி கொடுக்கிறாரு? MLA. இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா? ஆதாரத்தோட பேசுறோம். அவர் பேட்டி கொடுக்கிறார். நான் எங்களுடைய கார் 12 கோடி, எவ்வளவு கிட்னி திருநா தான் 12 கோடி கிடைக்கும்னு அவரே ஒத்துக்கிட்டார். கிட்னி திருநத அவரே ஒத்துக்கிட்டார் தான் இந்த பேட்டியில் இருந்து தெரிய வருது. ஆக இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா? திமுக நோக்கமே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் நடக்குது. உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடையில் நம்மால யாரும் போகாதீங்க. டாஸ்மாக் கடையில் 6000 கடை இருக்குது தமிழ்நாட்டில். இதுல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் டாஸ்மாக் கடையில் பாட்டில் கொடுப்பான். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு இந்த 10 ரூபா அதிகமாக வாங்கினால 15 கோடி மேலிடத்துக்கு போதா சொல்றாங்க. அப்படின்னா மாசத்துக்கு 450 கோடி இந்த 10 ரூபானால இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் செஞ்சாலே இவ்வளவு ரூபா மேலிடத்துக்கு போகுது. 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த பாட்டில் விற்பனையின் மூலம் மேலிடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி, ஊழல் ஆட்சி தேவையா? அண்மையில் மத்திய அரசு இந்த டாஸ்மாக்ல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடித்து பத்திரிகையில செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம 40,000 கோடி இதுல முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டிருக்குது. இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். பல திட்டங்களை கொண்டு வந்தோம். அண்ணா திமுக ஆட்சி என்பது மக்களுக்காக இருந்த ஆட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி, குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி. அது ஒரு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றார், இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படி வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி வர வேண்டுமா? நிலைக்க வேண்டுமா? எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. சாதாரண தொண்டன் கூட கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டன் கூட MLA ஆக முடியும், MP ஆக முடியும், மந்திரி ஆக முடியும், முதலமைச்சர் கூட ஆக முடியும். திமுக வர முடியுமா?
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். திரு இங்க இருக்கின்ற இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்தார், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர். அவர் அந்த திமுக கட்சியிடம் எதிர்கட்சி தான். நான் அவருக்கு ஆதரவாலாம் பேசல, ஒரு உதாரணத்துக்காக பேசுறேன். திரு துரைமுருகன் தான் சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர். அதிக நாள், இதுவரை யாரும் இல்ல அந்த அளவுக்கு அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எமர்ஜென்சியில ஜெயிலுக்கு போனார், மிஸ்ஸால ஜெயிலுக்கு போனார். அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. இந்த திமுக கட்சிக்கு உழைத்தவருக்கு அங்க இடம் இல்ல. யாரு? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு கருணாநிதியுடைய பேரர் ஸ்டாலினுடைய மகன், அவருக்கு துணை முதலமைச்சர். அந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குதா? நான் எதிர்கட்சி வரிசையில் கோந்திருக்கிறேன். திரு முதலமைச்சர், அப்புறம் திரு அண்ணன் துரைமுகன், அப்புறம் தான் உதயநிதி. அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், பொக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. வயசாகி போச்சு. நான் நினைச்சேன் நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக, போய் திமுக இருந்தனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. உண்மைதானே? அண்ணா திமுக நான் இருக்கங்க உங்க முன் பேசிக்கிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அண்ணா திமுக சகோதரர் வீரமணி இருக்காரு, மாவட்ட செயலர் மந்திரி ஆயிருக்காரு. திமுக வர முடியுமா? திமுக பாத்தீங்கன்னா அப்பா மந்திரியா இருப்பாரு, மகன் எம்எல்ஏ இருப்பாரு. அப்பா மந்திரியா இருப்பாரு, அவருடைய மகன் எம்எல்ஏ இருப்பாரு. திரு ஐ பெரியசாமி யாரு? அவர் மகன் எம்எல்ஏ. திரு நேரு அவருடைய மகன் எம்பி. இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வர முடியும். சாதாரண ஆட்கள் யாரும் இந்த திமுக கட்சியில எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும். உதாரணத்துக்கு எங்களுடைய தொகுதியில ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர், பெண் உறுப்பினர், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர் அம்மா அவர்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிஞ்ச மீண்டும் 2021 அம்மா வெளியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் சரி, அண்ணா திமுக கட்சியும் சரி, அவருக்கு மீண்டும் ஏற்காட்டில் கொடுத்து மீண்டும் எம்எல்ஏ. அதே போல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற இருக்கிறார்ல, அவர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாருங்க. சாதாரண பணி செஞ்சார், கட்சிக்கு விசுவாசம், கட்சிக்கு உழைச்சார். அவர் பணம் காசு இருப்பதை பார்க்கல, அவருடைய உழைப்பை பார்த்தோம், அவர் விசுவாசத்தை பார்த்தோம், அவருடைய சேவையை பார்த்தோம். அவருக்கு கள்ளக்குறிச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார். இதுதான் அண்ணா திமுக. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, பணக்காரன் ஏழை என்பது கிடையாது. யார் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வர முடியும். நிறுவனம் அண்ணா திமுக வர முடியுமா? சாதாரண ஏழை வர முடியுமா? இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி. இன்றைக்கு இந்த கட்சியின் மூலமாகத்தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றிருக்குது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக காட்சி அளித்திருக்கு என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.